Hi friends, welcome to Abhi's Truck. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஹெல்த்தியான அவகாடோ ஜூஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜூஸ் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவகாடோ ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அவகாடோ எடுத்துருக்கிறேன். இந்த அவகாடோவை பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபுட்டு எப்போ கிடைச்சாலுமே நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த அவகாடோ யூஸ் பண்ணி சாண்ட்விச் மேக் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவகாடோ ஃப்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாருங்கள், அழகாக ஃப்ளஷும் ஒரு பெரிய சீடும் இருக்கும். இந்த சீடை மட்டும் நம்ம எடுத்து வெளியில் போட்டால் போதும். நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போதே அழகாக அதோட ஃப்ளஷ் எல்லாம் நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ஃப்ளஷை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸு, கொஞ்சம் சுகர், ஒரு 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்ல திக்கான க்ரீமியான அவகாடோ பேஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ திக்னஸில் நமக்கு ஜூஸாக குடிக்க முடியாது. ஸோ இதில் 1 கப்பு பால் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஜூஸியான அவகாடோ ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அவகாடோ ஜூஸ். நீங்கள் இதை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியில் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.